ஹாய், பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணுவோன்னா வந்து யூஸிங் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் சேமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டபுள் ஈக்குவல்ஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ டபுள் ஈக்குவல்ஸ் பி. இப்போது ஏ அண்ட் பி வேல்யூ வந்து சேமாக இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த நாட் ஈக்குவல்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். A and B வேல்யூ, ஸோ A வேல்யூ B வேல்யூவோட லெஸ் இல்லாட்டி கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே போல் A வேல்யூ வந்து B வேல்யூவோட கிரேட்டர் தென் இல்லாட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு, ஸோ A வேல்யூ வந்து B வேல்யூவோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே போல் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஸோ A வேல்யூ வந்து B வேல்யூவோட கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இண்டென்டேஷன். ஸோ இண்டென்டேஷன்னா என்னென்னா, லைக் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நிறைய இடத்துல கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் கோடோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஆனால் பைத்தானில் வந்து கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒயிட் ஸ்பேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் வந்து அந்த பர்டிகுலர் பிளாக்கோட ஸ்கோப்பை வந்து சொல்லும். ஸோ இது என்னன்றதை இப்போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ A is equal to 10, B is equal to 10. நான் இப்போ ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், A is equal to 10 and B is equal to 10. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இஃப் A டபுள் ஈக்குவல்ஸ் B கோலன். ஸோ இதுதான் என்னோடய கண்டிஷன். ஸோ கோலன் முடிச்சிட்ட அப்புறமா நம்ம எதுவும் எழுதக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து இஃப் அண்ட் எண்டிங் வந்து கோலன். இதுக்குள்ளே வந்து நம்ம கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ கோலன் கொடுத்துட்டோனையும் நம்ம வந்து என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கர்சர் வந்து இந்த இடத்துக்கு வந்தது, ஸ்டார்டிங் லைனுக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தது. இதுதான் வந்து இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஒயிட் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ஸ்பேசஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எந்த செட் ஆஃப் ரூல்ஸும் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஒயிட் ஸ்பேஸ் வச்சு கூட நீங்கள் வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இப்போ நான் இண்டென்டேஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுகிறேன். ஸோ பிரிண்ட் both are same. இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வரும், இண்டென்டேஷன் எரர், எக்ஸ்பெக்டட் அண்ட் இண்டென்ட் பிளாக். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பிளாக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த எரரும் வரல, போத் ஆர் சேம்னு வருது. ஸோ எவ்வளோ ஒயிட் ஸ்பேசஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஒயிட் ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம், 2 ஒயிட் ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம். பட் நிறையா கோட் எடிட்டர்ஸ் இல்லாட்டி இந்த ஐடிஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ நீங்கள் அந்த கண்டிஷன் எழுதி முடிச்சிட்டோன்னே என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் என்ன, ஏன் ஆட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இப்போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இண்டென்டேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு இஃப் பிளாக் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா வந்து A is equal to 10. ஸோ பைத்தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், A is equal to 10. நெக்ஸ்ட் வந்து B is equal to 10. பைத்தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும். தேர்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, if A is equal to B. ஸோ இப்போ வந்து பைத்தான் வந்து செக் பண்ணணும், if A is equal to B and 10 is equal to B. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுனால if பிளாக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ if பிளாக்குக்கு உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் பிளாக் தான் வந்து if பிளாக். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ பிரிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1. ஸோ அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எப்படி வந்து பைத்தான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் பிளாக்குக்கு உள்ள ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஏன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக்குக்கு அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இண்டென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரீன் ஆரோ மார்க் தான் வந்து அந்த இண்டென்டேஷனை வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இஃப் பிளாக்குக்கு உள்ள இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப்க்கு பதிலாக எல்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா instruction 1 else print and instruction 2.
ஸோ நான் a is equal to 10 and b is equal to 20 மாற்றிட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கண்டிஷன் எழுதியிருக்கேன், if கண்டிஷன் அண்ட் else கண்டிஷன். ஸோ if a is equal to bனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பிளாக்குக்கு உள்ளே போயிடும். அண்ட் எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா print a is equal to 10 and b is equal to 20 இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் எல்ஸ் பிளாக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இது நடந்துச்சுன்றதை இப்போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு a is equal to 10 இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அண்ட் b is equal to 20 இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். தேர்ட் வந்து if கண்டிஷன் செக் பண்ணும், if a is equal to b அண்ட் 10 is not equal to 20. அதனால் if பிளாக்குக்கு உள்ளே இருக்கிற இந்த print ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது, அதுக்கு பதிலாக டைரெக்டாக else பாட்டுக்கு போயிடும். ஸோ if பிளாக்குள்ளே இருக்கிற இந்த print ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது print instruction 1, அதுக்கு பதிலாக else பிளாக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த else பிளாக்குள்ளே போயிட்டோனையும் இங்கே நம்ம எந்த கண்டிஷனுமே செக் பண்ணல. ஸோ அதனால் மேலே இருக்க கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனதுனால கீழே இருக்கிற இந்த else வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த else பிளாக்குள்ளே இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ else பிளாக்குள்ளே ஒரே ஒரு print ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ print instruction 2. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் instruction 2 மட்டும் தான் வரும். ஸோ எப்படி வந்து இந்த print ஸ்டேட்மெண்ட் else பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, else பிளாக் கீழே வந்து நம்ம இண்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு print ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஆரமாக தான் அந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து ஜஸ்ட் காமிக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த செகண்ட் print ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த else பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. மேலே இருக்க print ஸ்டேட்மெண்ட் வந்து if பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து if பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ரீஜன் தான் if பிளாக், else பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரீஜன் தான் else பிளாக். ஸோ ஃபஸ்ட் print ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லோ கலர் பிளாக்கு உள்ளே இருக்கிறதுனால அது வந்து இந்த if பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. செகண்ட் print ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ளூ கலர் பிளாக்குக்கு உள்ளே இருக்கிறதுனால இது வந்து else பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பைத்தான் வச்சு எப்படி ரெண்டு கண்டிஷன்ஸ் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூஸிங் if and else. ஸோ இப்போ நம்ம மோர் தேன் 2 கண்டிஷன்ஸை செக் பண்ணோன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மோர் தேன் 2 கண்டிஷன்ஸை நீங்கள் இவாலுவேட் பண்ணோன்னா அதுக்கு elif இன்னொரு பிளாக் யூஸ் பண்ணோம். ஸோ elif a equal to b. ஸோ நான் இங்கே வந்து என்னோடய வேல்யூஸ் வந்து மாற்றிட்டேன், ஏயும் 10 ஆகிக்கிறேன், பியும் 10 ஆகிக்கிறேன். ஃபஸ்ட் கண்டிஷனில் என்னென்னு செக் பண்ணுறேன்னா if a is greater than b ஆன்னு செக் பண்ணுறேன். அப்படின்னா print instruction 1 elif a equal to b, print instruction 2 else print instruction 3. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு instruction 2 print ஆகிருக்கு. ஸோ இந்த instruction 2 எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா elif பிளாக். ஸோ நான் இந்த elif பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக நான் இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10. ஸோ if கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ if கண்டிஷனில் இருக்க இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, a is greater than b, 10 is not greater than 10. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. அதனால் elif பிளாக் போகுது. இங்கே வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம், a equal to b கோலன் கொடுத்துட்டோன்னே நீங்கள் என்டர் கொடுத்துட்டோன்னே இண்டென்ட் ஆகிடுது. அதனால் இந்த print ஸ்டேட்மெண்ட் வந்து elif பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. அதனால் instruction 2 வந்து இங்கே print ஆகிருக்கு. ஸோ எப்படி இந்த ஃப்ளோ நடந்துச்சுன்றதை இன்டெப்த்தாக இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம கோட். ஸோ பைத்தான் ஃபஸ்ட் வந்து a is equal to 10 எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்து b is equal to 10 எக்ஸிக்யூட் பண்ணும், தேர்டாக வந்து if கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணும், if a is greater than b. 10 is greater than 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால greater than அப்படின்னு செக் பண்ணும்போது அது ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் இந்த if கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதாவது ஃபெயில் ஆயிரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு print ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் elif பிளாக்கு உள்ளே போயிடும். ஸோ elifல வந்து நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ elif a equals b. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுனால 10 is equal to 10. அதனால் elif பிளாக்குக்கு உள்ளே போயிடும் அண்ட் elif பிளாக்குக்கு உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ elif பிளாக்குக்கு உள்ள ஒரே ஒரு print ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ print instruction 2. அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் print
இன்ஸ்ட்ரக்ஷன் 2ன்னு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பைத்தான் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். திருப்பியும் எல்ஸ் பிளாக்குக்கு போகாது. ஏன்னா நம்மளோட கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்து திருப்பியும் பைத்தான் போகவே போகாது. ஸோ இப்போ நம்ம இஃப் பிளாக் எது, எலிஃப் பிளாக் எது, எல்ஸ் பிளாக் எது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் ரீஜன் தான் வந்து இஃப் பிளாக், இந்த எலிஃப் பிளாக் வந்து இந்த ப்ளூ கலர் ரீஜன், அண்ட் இந்த எல்ஸ் பிளாக் வந்து இந்த வயலட் கலர் ரீஜன். ஸோ இஃப் பிளாக்குள்ளே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. இந்த செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எலிஃப் பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. இந்த தேர்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்ஸ் பிளாக்கோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ 4 கண்டிஷனை செக் பண்ணணுன்னா நீங்கள் இன்னொரு எலிஃப் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நடுவில். ஸோ இதுதான் வந்து இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ்